இளமை பருவம். 16. ராம்குமாரின் பொருளாதார நிலையில் மாற்றம். ராமேஸ்வரர் நன்கு படித்திருந்தும் அவரால் அதிகம் சம்பாதிக்க இயலவில்லை. குடும்பத்தில் உள்ளோரின் எண்ணிக்கை கூடியது, ஆனால் வருமானம் குறைந்தது. முன்பிருந்த வசதியான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ராம்குமார் மிகவும் கவலையுற்றார். எவ்வளவோ முயன்றும் அவரால் இதற்கு ஒரு தீர்வு காண முடியவில்லை. ஏதோ ஒரு ஆற்றலால் தடுக்கப்படுவது போன்று அவரது முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போயின. தொடர்ச்சியான கவலைகள் குடும்பத்தை ஒரு சுமையாக்கி விட்டது. இத்தகைய கவலைகளுடன் நாட்களும் மாதங்களும் நகர்ந்தன. அவரது மனைவியின் மகப்பேறு காலம் நெருங்கியது. அவளது விதியை நினைத்து மனம் நோவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாமல் திகைத்தார் ராம்குமார். 1849ஆம் ஆண்டில் ராம்குமாரின் மனைவி அழகிய ஆண்மகவு ஒன்றை ஈன்றாள். ஈன்ற மறுகணம் அதன் முகத்தை பார்த்தவாறு அந்த அறையிலேயே அவள் தன் உயிரை நீத்தாள். அந்த தெய்வீக குடும்பத்தை ஏழ்மையும் துயரமும் சூழ்ந்து கொண்டன. 17. ராம்குமாரின் மனைவியின் மறைவு. அத்தியாயம் 8. வாலிபத்தின் வாசலில். மனைவியின் மறைவுக்கு பிறகு ராம்குமாரின் துரதிர்ஷ்டம் தொடர்ந்தது. நாளுக்கு நாள் வறுமையும் துயரமும் அவரை வாட்டின. 1. ராம்குமார் கல்கத்தாவில் சமஸ்கிருத பாடசாலை தொடங்குதல். பிற வீடுகளில் அவர் செய்து வந்த பூஜை மற்றும் சடங்குகளுக்கான காணிக்கையும் அன்பளிப்புகளும் படிப்படியாக குறைந்தன. லட்சுமி ஜாலாவிலுள்ள சிறிய வயலில் போதுமான நெல் விளைந்ததால் உணவு பிரச்சனை இல்லை. ஆனால் துணி முதலிய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமம் அதிகமாகியது. வயோதிக தாய்க்கும் தாயை இழந்த குழந்தையான அச்சயனுக்கும் தினமும் பால் தேவைப்பட்டது. பாலுக்கும் பிற தேவைகளுக்குமாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ராம்குமார் கடனில் மூழ்கத் தொடங்கினார். நிலைமையை சீராக்க எவ்வளவு முயன்றும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது அவரது நண்பர்கள் பலர் கிராமத்தை விட்டு எங்காவது நகரங்களுக்கு சென்றால் அதிகமாக பொருளீட்ட முடியும் என்ற ஆலோசனை கூறினர். அதன்படி காமார்புகூரிலிருந்து கிளம்ப அவர் முடிவு செய்தார். அவரது இந்த முடிவிற்கு பணப்பிரச்சனை மட்டும்தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. 30 ஆண்டுகள் தன் வாழ்க்கையில் துணையாக இருந்த மனைவியின் நினைவுகளிலிருந்து விடுபடவும் அவர் விரும்பினார். அவளது நினைவுகள் நிறைந்திருந்த இந்த வீட்டிலிருந்து நீங்கினால் தனக்கு அமைதி கிட்டும் என்றும் நம்பினார். காமார்புகூரை விட்டு புறப்பட முடிவு செய்த பின்னர் கல்கத்தா, பர்தாவான் ஆகிய 2 நகரங்களில் எங்கு அதிகம் சம்பாதிக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது. ராம்குமாருக்கு தெரிந்தவர்களும் சிகோரை சேர்ந்தவர்களுமான ராம்தன் கோஷ் மற்றும் பலர் கல்கத்தா சென்று தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தி கொண்டதாக ராம்குமாரின் நண்பர்கள் கூறினர். கல்வி, அறிவுத்திறம், சீலம் என்று எல்லா விதத்திலும் ராம்குமார் அவர்களை மிஞ்சியவர். ஆகவே ராம்குமாருக்கும் கல்கத்தாவில் நல்வாய்ப்புகள் அதிகம் என்று அனைவரும் கூறினர். அதன்பின் கல்கத்தா செல்ல முடிவு செய்தார் ராம்குமார். சில நாட்களுக்கு பின்னர் குடும்ப பொறுப்பை ராமேஸ்வரரிடம் ஒப்படைத்துவிட்டு கல்கத்தா சென்றார். அங்கு ஜமாபுகூர் என்னும் இடத்தில் சமஸ்கிருத பாடசாலை ஒன்றை தொடங்கி சிறுவர்களுக்கு கல்வி கற்பிக்கலானார். ராம்குமாரின் மனைவியின் மறைவுக்கு பின்னர் குடும்பத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. 2. ராம்குமாரின் மனைவியின் மறைவுக்கு பின் குடும்பம். சந்திராவின் வேலைப்பளு அதிகமாகியது. ராம்குமாரின் சிறு குழந்தை அச்சயனை கவனிப்பதிலிருந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் அவளே செய்ய வேண்டியிருந்தது. ராமேஸ்வரரின் மனைவி தன்னால் முடிந்த அளவு உதவ முயன்றாள். அவள் மிகவும் சிறிய வயதினாளாக இருந்ததால் பெரிதாக எதையும் செய்ய முடியவில்லை. ஸ்ரீ ரகுவீரர் சேவை, அச்சயனை கவனித்துக் கொள்ளல், சமையல்
வீட்டு வேலைகள் என்று நாள் முழுவதும் சந்திரா உழைத்தாள். ஒரு நிமிட ஓய்வு கூட கிடைக்கவில்லை. வயது வேறு 58 ஆகிவிட்டிருந்ததால் அதிக களைப்பை உணரலானாள். ஆனாலும் ஸ்ரீ ரகுவீரரின் திருவுளம் இதுதான் என்பதை எண்ணி எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வேலைகளை செய்து வந்தாள். 3. ராமேஸ்வரர். குடும்பத்தின் வரவு செலவுகளை இப்போது ராமேஸ்வரர் கவனித்தார். வரவு செலவுகளை சீராக்கி குடும்பத்தை வசதியாக வாழ செய்வது பற்றி அவர் சிந்தித்தார். வசதியான வாழ்க்கை வாழ அவரது படிப்பு உதவவே இல்லை. இத்தனைக்கும் அவர் முன்பை விட அதிகம் சம்பாதித்தார். ஆனால் எதையும் திட்டமிட்டு செய்வதில்லை. சாதுக்களையோ சாதகர்களையோ சந்திக்க நேர்ந்தால் நேரம் போவதே தெரியாமல் அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்பார். அவர்களுக்கு தேவையான பொருட்களை தயக்கமின்றி கொடுத்து விடுவார். எனவே அவரால் தமது வருமானத்தில் எதையும் சேமிக்கவோ குடும்ப கடனை அடைக்கவோ முடியவில்லை. குடும்பத்தின் இன்றியமையாத தேவைகளை சமாளித்து வந்தார். எப்படியும் ஸ்ரீ ரகுவீரர் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று கூறியபடியே வரவுக்கு மேல் செலவு செய்து கொண்டு கவலையற்று வாழ்ந்தார். 4. கதாதரனை பற்றி ராமேஸ்வரரின் எண்ணங்கள். ராமேஸ்வரர் கதாதரனை மிகவும் நேசித்தார். ஆனால் அவனது படிப்பை பற்றி மட்டும் அவர் எந்த கவலையும் படவில்லை. அவருடைய இயல்பே அதுதான். மேலும் பல இடங்களுக்கு சென்று வேலை செய்து சம்பாதிக்க வேண்டியிருந்ததால் அதற்கான நேரமும் கிடைக்கவில்லை. கதாதரன் தவறான பாதையில் செல்ல மாட்டான் என்பதில் அவருக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அதற்கு காரணம் அந்த இளம் வயதிலேயே கதாதரனிடம் குடிகொண்டிருந்த ஆன்மீக சிந்தனைகளும் நன்னெறியும் தான். கிராமத்து ஆண்களும் பெண்களும் தன் தம்பியிடம் முழு நம்பிக்கை வைத்து அவனை நேசித்ததை கண்டபோது ராமேஸ்வரரின் நம்பிக்கை உறுதியாயிற்று. உண்மையிலேயே நல்லவனாகவும் ஒழுக்க சீலனாகவும் இருந்தாலன்றி எல்லோருடைய மனங்களிலும் இவ்வளவு தூரம் அவன் இடம்பெற முடியாது என்பதை ராமேஸ்வரர் உணர்ந்திருந்தார். எனவே கதாதரனை அவன் போக்கிலேயே விட்டுவிட்டு சிறப்பாக அமைய போகின்ற அவனது எதிர்காலத்தை பற்றி கற்பனையில் மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக இருந்தார். அவனை பற்றி எவ்வித கவலையும் அவருக்கு இல்லை. ராமேஸ்வரர் இப்படி இருந்தது கதாதரனுக்கு விருப்பம் போல எங்கு வேண்டுமானாலும் செல்லும் சுதந்திரத்தை அளித்தது. இப்போது கதாதரனுக்கு வயது 13 ஆகி விட்டிருந்தது. இளம் வயதிலேயே தனது கூரிய அறிவினால் பிறர் செயல்களுக்கான அடிப்படை நோக்கத்தை அவனால் அறிந்து கொள்ள முடிந்ததாக கண்டோம். 5. இந்த நாட்களில் கதாதரனின் மனநிலை. பள்ளியில் படிப்பதும் தேர்ச்சி பெற்று பட்டங்களை பெறுவதும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே என்பதை அவன் கண்டுகொண்டான். உலகியல் இன்பங்களுக்காக இத்தகைய பயிற்சிகளிலும் முயற்சிகளிலும் தங்கள் சக்தியை செலவிடுகிற யாரும் தன் தந்தையைப் போல சத்தியவாதியாகவோ ஒழுக்க சீலராகவோ தர்ம நிஷ்டராகவோ இருக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தான். தன்னலம் கண்ணை மறைக்க மண்ணுக்கும் பொன்னுக்கும் அடித்து கொண்டு சில குடும்பங்கள் தங்களுக்குள் வீடு நிலம் முதலியவற்றை அளந்து பிரித்து இந்த பக்கம் என்னுடையது அந்த பக்கம் உன்னுடையது என்றெல்லாம் சண்டையிட்டு பகைவர்களானார்கள். ஒருவேளை ஓரிரு நாட்கள் அவற்றை அனுபவித்தும் விடுவர். ஆனால் அந்தோ சாவு அவர்களை கொண்டு போய்விடும். இவற்றையெல்லாம் கண்முன் கண்டிருக்கிறான் கதாதரன். எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் பணமும் புலனின்ப ஆசையுமே என்பது அவனுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்திருந்தது. அத்தகைய பணத்தை சம்பாதிப்பதற்கான கல்வியை அவன் வெறுத்து ஒதுக்கியதில் என்ன வியப்பு இருக்கிறது? பக்தியையே வாழ்க்கையின் தலையாய குறிக்கோளாக கருதினான் அவன். தந்தையைப் போல வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளான சாதாரண உடை எளிய உணவு இவற்றில் திருப்தி கண்டான். எனினும் நாள்தோறும் சிறிது நேரம் பள்ளி சென்று வர தவறவில்லை. பிற மாணவர்கள் மீது அவன் வைத்திருந்த அன்பே அதற்கு காரணம். ஸ்ரீ ரகுவீரரின் பூஜையிலும் வீட்டு வேலைகளில் தன் தாய்க்கு உதவுவதிலும் நீண்ட நேரத்தை கழித்தான். 6. கதாதரன் கிராம பெண்களுக்கு பக்தி நூல்களை படித்தும் பாடியும் விளக்குதல்.
கதாதரன் இவ்வாறு வெகு நேரத்தை வீட்டில் கழித்ததால் கிராமத்து பெண்களுக்கு அடிக்கடி அவனை சந்திக்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. வீட்டு வேலைகள் முடிந்ததும் பெண்கள் வந்து அவனிடம் பாடவோ பக்தி நூல்களை படிக்கவோ சொல்வார்கள். கதாதரனும் தன்னால் முடிந்த அளவு அவர்களின் ஆவலை நிறைவேற்றுவான். தாய்க்கு உதவுவதில் கதாதரன் மும்முரமாக இருந்தால் புராணங்கள் வாசித்து காண்பிக்கவோ பாடவோ அவனுக்கு நேரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களே அந்த வேலைகளை எல்லாம் செய்வதும் உண்டு. இது ஓர் அன்றாட நிகழ்ச்சியாகி விட்டிருந்தது. கதாதரனின் பாடல்களையும் வாசிப்பையும் நீண்ட நேரம் கேட்க வேண்டும் என்பதற்காக வீட்டு வேலைகளை வேக வேகமாக முடிப்பார்களாம் கிராம பெண்கள். அந்த அளவுக்கு அவர்களை கவர்ந்திருந்தான் கதாதரன். காமப்புகுரில் வைணவர்கள் அதிகம். ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் யாராவது ஒருவரின் வீட்டில் பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம் போன்ற ஏதாவதொரு நிகழ்ச்சி நடைபெற்ற வண்ணம் இருக்கும். இவற்றையே தொழிலாக கொண்ட 3 யாத்ரா குழுவினரும் ஒரு பவுல் குழுவும் ஓரிரு கவி குழுவினரும் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றாலும் தவறாமல் அங்கு சென்று விடுவான் கதாதரன். அங்கு நிகழ்பவற்றை அப்படியே மனதில் பதித்து கொள்வான். அவனது அபாரமான நினைவாற்றல் பற்றி ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த நாடகங்களை பாடல்களை அப்படியே இந்த பெண்களிடம் நடித்து காட்டுவான். பாத்திரங்களுக்கு ஏற்றவாறு குரலை ஏற்றி இறக்கி பல்வேறு பாத்திரங்களை தான் ஒருவனே நடித்து எல்லோரையும் மகிழ வைப்பான். எப்போதாவது தாயோ வேறு யாராவதோ கவலையுற்றிருப்பதை கண்டால் போதும், உடனே ஒரு நகைச்சுவை பாத்திரமாகி விடுவான். ஏதாவதொரு நாடகத்திலுள்ள நகைச்சுவை பகுதியை நடித்து காண்பிப்பான். அல்லது கிராமத்திலுள்ள யாராவது ஒருவரின் நடை உடை பாவனைகளை அப்படியே நடித்து காட்டி அனைவரையும் வயிறு வெடிக்க சிரிக்க வைப்பான். 7. கதாதரனிடம் கிராம பெண்களின் பக்தி நம்பிக்கை. கதாதரன் கிராம பெண்களின் வாழ்வில் நிறைந்திருந்தான். அவனது பிறப்பின் போது சத்திராமுக்கும் சந்திராதேவிக்கும் ஏற்பட்ட அற்புத காட்சிகளை பற்றியும் கனவுகளை பற்றியும் அந்த பெண்கள் கேள்விப்பட்டிருந்தனர். பரவச நிலைகளில் திளைக்கும் போது அவனிடம் ஏற்படுகின்ற வியக்கத்தக்க மாறுதல்கள் நேரடியாக கண்டிருக்கின்றனர். அவனது ஆழ்ந்த பக்தி, தன்னையே மறந்து அவன் கதைகள் கூறும் லயம், இனிய குரல், எளிமை போன்ற பண்புகள் அவர்களை அவன் மீது அன்பும் பாசமும் கொள்ளச் செய்தது இயல்புதான். தர்மதாஸ் லாகாவின் மகளான பிரசன்னாமையும் பிற முதிய பெண்களும் கதாதரனிடம் பாலகோபாலனையே கண்டதாகவும் அதனால் அவனை தங்கள் குழந்தைகளை விட அதிகமாக நேசித்ததாகவும் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். இளைய பெண்கள் அவனை பகவான் கிருஷ்ணரின் அம்ச அவதாரமாக கருதி தங்கள் ஆத்ம நண்பனாக கொண்டாடினர். இந்த பெண்களுள் பலர் வைணவ குடும்பத்தினர். நம்பிக்கையே அவர்களது சமய வாழ்க்கையின் அடிப்படை. எனவே உயர்ந்த பல குணங்களையும் தோற்றத்தையும் உடைய கதாதரனை கடவுளாக அவர்கள் நம்பியதில் வியப்பில்லை. அந்த நம்பிக்கையின் விளைவாக தங்கள் அந்தரங்க எண்ணங்களை கூட அவனிடம் எவ்வித தயக்கமுமின்றி கூறி அவர்கள் அறிவுரை கேட்பதுண்டு. அதன்படி நடக்கவும் முயற்சி செய்தனர். அப்போதெல்லாம் கதாதரனும் அவர்களின் ஒருவனாகவே நடந்து கொள்வான். அந்த பெண்களும் அவனை ஒரு பெண்ணாகவே கருதினர். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.